கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் வழியும், துன்பத்திலிருந்து நம்மை விட்டு பிரிக்கும், அந்த துன்பத்தை விட்டு நம்மை அகற்றி காப்பாற்றி கொண்டு வரும் வழியையும் இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். இதை வாசித்து நம் துன்ப காலத்தை வெற்றி பெற்று நம் சோதனை காலத்தை ஜெயித்து நாம் நம்மை திருத்திக் கொண்டு கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 11ஆம் அதிகாரம். யோபு ஐயா சோதனையின் காலத்தில் அவர் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வந்தார்கள். அப்படி வந்திருக்கும் பொழுது மூன்றாவது நண்பரான நாகமாத்தியனாகிய சோப்பார் என்பவர் யோபையாவுக்கு ஆறுதல் சொல்ல வருகிறார். அவர் தன் நண்பரை பார்த்து அவர் சற்று கோபமாக கடிந்து கொள்கிறார். நண்பர்தான் என்றாலும் அவரை கோபமாக கடிந்து கொள்கிறார். அதாவது, நீர் பரியாசம் பண்ணுகிற மனிதன் ஆயிற்றே, நீர் அதிகமாய் கிண்டல் பண்ணுவீர், கேலி பண்ணுவீர், உம்முடைய வார்த்தைகளில் நீர் பாவம் செய்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானா என்று சொல்லுகிறார். வாய்ச்சாலகன் என்றால் எதற்கெடுத்தாலும் வீண் வம்பு பேசுவது, வாய் அதிகமாய் பேசுகிறவர்கள், பேசிக்கொண்டே இருப்பவர்கள் நீதிமானாய் இருக்க முடியுமா? அதிகமாய் பேசுவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதிக பேச்சினால் பாவம் இல்லாமற் போகாது என்று யாக்கோபு புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம் நாவை அடக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த இடத்தில் சோப்பார் அதை சொல்லுகிறார். யோபையா அதிகமாய் பேசினார், அதனால்தான் இப்படிப்பட்ட துன்பம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் அது அப்படி அல்ல. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனிதர்கள் அமைதியை கேட்டுக்கொண்டிருப்பார்களா என்று சொல்லுகிறார். இது, நீர் அதிகமாய் பேசுகிறீர், வீம்பு பேசுகிறீர், பரியாசம் பண்ணுகிறீர், இப்படிப்பட்ட காரியங்களை நீர் செய்திருக்கிறீர், அதனால்தான் உமக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்தது என்று யோபையாவுக்கு துன்பம் வந்த வழியை எல்லோரும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நண்பர்கள் எல்லோரும் பேசுகிறார்கள். அப்படியே சோப்பாரும் பேசுகிறார். என் சொல் சுத்தம் என்றும் கர்த்தருடைய பார்வையில் நான் சுத்தமானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். ஒருவேளை கர்த்தர் உம்மை நோக்கி பார்த்து உம்முடனே பேசினால் நலமாயிருக்கும், உம்மை குறித்து உம்மிடம் பேசினால் நலமாயிருக்கும், அப்படியானால் உம்முடைய குற்றங்களை அவர் வெளிப்படுத்தினால் நல்லது என்று சொல்லுகிறார். கடிந்து கொள்ளுகிறார் சோப்பார். உள்ளபடி பார்த்தால் அது ரெட்டிப்பாய் இருக்கிறது. ரெட்டிப்பான பாவம் உம்மிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் உமக்கு கொஞ்சம் தான் தண்டனை கொடுத்திருக்கிறார். நீர் செய்த அக்கிரமங்கள், பாவங்கள் மிகவும் பெரியது, மிகவும் அதிகம் என்று சொல்லுகிறார் சோப்பார். இப்படியாக யோபுவை குற்றப்படுத்துகிறார். அவர் பரிசுத்தமானவர், யோபையா குற்றம் செய்யவில்லை என்று முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே கர்த்தரை சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய நண்பர்களோ அறியாமையினால் குற்றப்படுத்துகிறார்கள். இந்த வேத பகுதிகளை தியானிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், யாரையும் நாம் தவறாக பாவி என்று நியாயம் தீர்த்து விடக்கூடாது, இவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லிவிடக் கூடாது. இது நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வரும். நமக்கு அது பாடுகளை கொண்டு வந்துவிடும். ஏனென்றால் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பது அந்த மனிதனுக்கே தெரியாது. ஓரளவு நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்று அவருடைய மனதுக்கு தெரியும் என்றாலும் மறைவான பாவங்கள் இருக்குமே. ஆனால் அவர் என்ன செய்வார்? அவருக்கே தெரியாமல், நமக்கே தெரியாமல் நம்மிடத்தில் குற்றங்கள் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் நாம் தினமும் ஜெபித்து கர்த்தரிடத்தில், என்னிடத்தில் குற்றம் உண்டா ஆண்டவரே, நான் மனம் திரும்ப வேண்டுமா என்று கேட்டு பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு திருந்த வேண்டுமே தவிர நம்மை நாமே நியாயாதிபதியாய் நம்மை நாமே நியாயம் தீர்த்துக் கொள்ளக் கூடாது. அதிலேயும் சோப்பார் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுகிறார். நீர் செய்த அக்கிரமத்துக்கு தக்கதாக இன்னும் அவர் உம்மை தண்டிக்கவில்லை. நீர் செய்த பாவங்கள் அநேகம், கொஞ்சம்தான் தண்டனை வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இது ரொம்ப அதிகமாக சோப்பார் காயப்படுத்தி பேசுகிறார். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை அறியக்கூடியவர் யார்? அது வானத்திலும் உயரமானது, பாதாளத்திலும் ஆழமானது. அப்படிப்பட்ட ஞானத்தை நீர் அறிவீரா என்று சோப்பார் யோபையாவின் நண்பர் யோபுவிடம் கேட்கிறார். அப்படிப்பட்ட ஞானம் கர்த்தருடையது, அவர் நீதியுள்ளவர் என்று சொல்லுகிறார்.
அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமானதாகவும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமானதாகவும் இருக்கிறது. அவருடைய அந்தரங்க ஞானம், கர்த்தருடைய ஞானமானது அவ்வளவு பெரியது என்று சொல்லுகிறார். அவர் ஒரு மனிதனை பிடித்தாலும் அடைத்தாலும் அந்த மனிதனுக்கு என்ன செய்தாலும் அதை போய் யார் தடை செய்ய முடியும்? கர்த்தர் நமக்கு இன்பத்தை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் பாடுகளை அனுமதித்தாலும் அதை வேறொருவர் வந்து தடை செய்ய முடியுமா? முடியாது. அதை புரிந்து கொள்ளும் என்று சோபார் யோபையாவிடத்தில் பேசுகிறார். மனிதர்களுடைய மாயத்தை அவர் அறிந்திருக்கிறார். மனிதர்கள் எப்படியெல்லாம் போய் பேசுவார்கள், மாயையாய் நடந்து கொள்வார்கள் என்பது அவருக்கு தெரியும். மனிதர்களை குறித்து அவருக்கு ஒருத்தரும் சொல்ல தேவையில்லை, அவருக்கு நன்றாகவே தெரியும் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய அக்கிரமத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாயிருக்கிறான். அது எந்த இடத்திலும் திரும்பும், அதற்கு எல்லை இல்லை, அதற்கு வழியும் இல்லை. எங்கு போக வேண்டும், எங்கு வர வேண்டும் என்ற ஒரு சட்ட திட்டமே இல்லை. எங்கு வேண்டுமானாலும் காட்டு கழுதை சுத்தும். அது போல கர்த்தரை அறியாத மனிதனும் இருக்கிறான், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அவன் பெரு நெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான், அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க மாட்டான் என்று சொல்லுகிறார். பெரு நெஞ்சுள்ளவன் என்றால் இருதய கடினம் உள்ளவர்கள். அப்படி என்றால் யாருக்கும் இரக்கம் காண்பிக்காத கடின மனதுடையவர்கள், எந்த துன்பத்தையும் கண்டு மனமிறங்காதவர்கள், அடுத்தவருக்கு இரக்கம் காட்ட இரக்க மனம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்களை பெருநெஞ்சுள்ளவர்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்களாம் கர்த்தருக்கு விரோதமானவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய அக்கிரமத்தை அவர் கவனிக்காமல் இருப்பாரா? அவர்கள் செய்வது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய இருதயத்தை சரிப்படுத்தி கொண்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய கைகளை விரித்து மனம் திரும்பினால் நலமாயிருக்கும். உம்முடைய கைகளிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிட்டு உம்முடைய வீட்டை சுத்திகரித்தால் நலமாயிருக்கும். பாவம் செய்து அதனால் பெற்ற பொருள்கள் உம்முடைய குடும்பத்தில் இருந்தால் அதையும் எடுத்து போட்டு உம்முடைய இருதயத்தையும் உம்மையும் உம்முடைய வீட்டையும் சுத்திகரித்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். நீர் பாவம் செய்திருக்கிறீர், அப்படி செய்யாதிருந்தால் இப்படிப்பட்ட துன்பம் வந்திருக்காது என்று யோபுவின் நண்பரான சோபார் சொல்லுகிறார். உம்முடைய வீட்டில் அநியாயம் இருக்கக்கூடாது. அப்படி அநியாயமான காரியங்கள் எது இருந்தாலும் எடுத்து போடும். அப்படி நீர் செய்தீரானால் உமக்கு பயம் இருக்காது, உம்முடைய வாழ்க்கையில் பயம் இருக்காது. நீர் கர்த்தரை தைரியமாக நீர் நோக்கி பார்ப்பீர். நீர் பயப்படுகிறீர் என்றால் உம்மிடத்தில் ஏதோ குற்றம் இருக்கிறது, குறை இருக்கிறது என்று சொல்லுகிறார் யோபையா. அப்படி நீர் உம்மை சுத்திகரித்து விட்டால் ஒரு கடந்து போன தண்ணீரை போல உம்முடைய மனம் தெளிவா இருக்கும். நீர் துன்பங்கள் எல்லாம் போனது, நாம் நிம்மதியா இருப்போம் என்று சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர். அதனால் உம்மையும் உம்முடைய இருதயத்தையும் உம்முடைய வீட்டையும் சுத்திகரியும். அக்கிரம நினைவுகள் உம்முடைய இருதயத்தில் இருந்தால் அதையெல்லாம் அகற்றி போடும். உம்முடைய வீட்டில் அக்கிரமமான பொருட்கள், அக்கிரமமான செய்கைகள் இருந்தால் அவைகளையெல்லாம் எடுத்து போட்டு உம்மை சுத்திகரித்து கொள்ளும் என்று சோபார் யோபையாவுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது உம்முடைய ஆயுசு நாட்கள் பட்ட பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். நீர் மீண்டும் பிரகாசமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வீர் என்று சொல்லுகிறார். விடியற் காலத்து வெளிப்பை போல நீர் சந்தோஷமாய் உம்முடைய வாழ்க்கை, அதாவது ஏறு வரிசையில் இருக்கும். அப்படி என்றால் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு நல்வாழ்வை பெற்றுக் கொள்வீர் என்று சொல்லுகிறார். உம்மை நீர் சுத்திகரித்து கொண்டால், உம்முடையத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் அகற்றி போட்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உம்முடைய வாழ்க்கை பிரகாசமானதாய் இருக்கும். அதனால் மனம் திரும்புங்கள் என்று யோபையாவுக்கு சோபார் சொல்லுகிறார். இது யோபையா தவறு செய்யவில்லை, சோபார் ஆனாலும் இதையெல்லாம் சொல்லுகிறார் என்றாலும் இந்த சோபாரின் உபதேசம் இன்று நமக்கு பொருந்தும். யோபையாவுக்கு பொருந்தாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு பொருந்தும். அவர் ஒரு அக்கிரமமும் செய்யாதவர், நாமும் அக்கிரமம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வுலகத்தில் நம்மிடத்தில் அக்கிரமம் இருக்குமானால் இப்படியே நாமும் செய்ய வேண்டியது மிக அவசியமா இருக்கும். சோபாரின் உபதேசம் நமக்கும் உரியது, நமக்கே உரியது. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வீட்டிலும் குற்றம் குறைகள் இருக்குமானால் அவைகளை எடுத்து போடும்போது நாம் விடுதலை பெற்று சமாதானமாய் வாழலாம்.
நம்பிக்கை உமக்கு வருவதினால் சுத்தமாய் நீர் உம்மை சுத்திகரித்துக் கொண்டால் உமக்கு நம்பிக்கை வரும். அதனால் நீர் சந்தோஷமாய் படுத்துக்கொண்டு பயப்படுத்துவார் இல்லாமல் நிம்மதியாய் தூங்குவீர். உம்மால் தூங்க முடியும், நிம்மதியான தூக்கம் இருக்கும் என்று சொல்லுகிறார். அநேகர் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்வார்கள். அநேகர் உம்முடைய உதவியை தேடி வருவார்கள். நீர் பலருக்கு உதவி செய்கிறவராய் மாறுவீர் என்று சொல்லுகிறார் சோபார். துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போகும், அவர்கள் நம்பிக்கை அழிந்து போகும். அவர்களுடைய நம்பிக்கை சாகிறவர்களுடைய சுவாசம் போல் இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்காது, அவர்களை விட்டு போய்விடும். துன்மார்க்கருக்கு இதுவே நிலைத்திருக்கும். அவர்களுடைய அரண்கள் எல்லாம் உடைந்து போகும், அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்று சொல்லுகிறார். இப்படியாக யோபோயாவுக்கு சோபார் பிரதியுத்தரம் சொல்லுகிறார். இப்படி நீர் உம்மை திருத்திக் கொண்டும் உம்மை மாற்றிக்கொண்டும் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று யோபோயாவை சரிப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை சோபார் யோபோயாவுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை எழுதி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் புஸ்தகமாக, பைபிளாக. இதை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய துன்ப நேரத்திலும் நாம் இப்படி நம்மை ஆராய்ந்து கொள்வது நல்லது. நம்மிடத்தில் குற்றம் இருக்கிறதா? அடுத்தவர்களை பரியாசம் செய்திருக்கிறோமா? அடுத்தவர்களை தீமையாய் பேசி இருக்கிறோமா? குற்றப்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்களா என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய துன்பங்கள் ஏன் வந்தது என்று நமக்கு தெரியும். அதை விட்டு மனம் திரும்பினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்துக் கொள்வார். இப்படி கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் வழியும் துன்பத்திலிருந்து நம்மை விட்டு பிரிக்கும், அந்த துன்பத்தை விட்டு நம்மை அகற்றி காப்பாற்றி கொண்டு வரும் வழியையும் இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். இதை வாசித்து நம் துன்ப காலத்தை வெற்றி பெற்று நம் சோதனை காலத்தை ஜெயித்து நாம் நம்மை திருத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வோம். சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தருக்குள் நம்ம இடத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். உலக சந்தோஷ சமாதானம் அல்ல, கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.